அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனிஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான டிஷ் செய்ய போகிறோம். அது இடியாப்பம் வச்சு செய்ய போகிறோம். அது பேர் முட்டை இனிப்பு இடியாப்பம். இதை இடியாப்பம் சோறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடியாப்பம் சோறு நல்ல டேஸ்டான டிஷ். இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈத் அன்னைக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ் மாதிரி செய்வோம். இது இனிப்பாக இருக்கிறதுனால நல்ல திகட்ட இருக்கும், நல்லாயிருக்கும். இது நட்ஸ் எல்லாமே போட்டு செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த இடியாப்பம் சோறு செய்ய தேவையான பொருள், நான் 4 இடியாப்பம் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், இதுக்கு துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து செய்ய போகிறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி அதில் பாதாம் முந்திரி ரெண்டையுமே வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனோடனே நீங்கள் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோங்க. நீங்கள் நட்ஸு கூட போடாமல் செஞ்சால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். இப்போ சூடானதுக்கப்புறமாட்டு நான் எடுத்து வச்சுருக்க 2 முட்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விடுங்க. நல்ல முட்டை கொத்து பரோட்டாவுக்கு செய்கிற மாதிரி நல்ல முட்டை நல்லா கொத்தி விடணும். இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த உப்பை நீங்கள் இனிப்பு டிஷ் என்ன டிஷ்ஷு செஞ்சாலுமே அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். இதில் நான் இடியாப்பத்தை உதிர்த்து வச்சுருக்கேன். அதையும் அந்த முட்டை கலவையோடு சேர்த்து கலந்துருக்கிறேன். இடியாப்பம் நல்லா இதை மாதிரி பிச்சு வச்சுக்கணும். அதை ரொம்ப குட்டி குட்டி பீஸ் தான் உதிர்த்து வச்சுக்கோங்க. இடியாப்பம் உங்களுக்கு காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி அதில் தெளிச்சிக்கலாம். தண்ணி இல்லைன்னா தேங்காய் பால் நீங்கள் கூட அதில் தெளித்து ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். இது ஒன்று போல் சேர்ந்து வரட்டும். அந்த முட்டையும் இடியாப்பமும் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா பிரட்டி விடுங்க. இதில் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 2.5 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணுறேன். இந்த இடியாப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் என்ன இனிப்பு டிஷ் ஆட் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு கலந்து செய்யுங்க. அப்போ தான் அந்த இனிப்பு சுவை நல்லா தெரியும். இப்போ நான் அதை கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுருக்கேன். 1 நிமிஷம் கழித்து பாருங்கள். அந்த இடியாப்பமும் அந்த முட்டையும் ரெண்டுமே சேர்ந்து கலந்து நல்லா வந்திருக்கு. நல்லா பிரட்டி விடுங்க. அந்த முட்டையும் அந்த இடியாப்பமும் நல்லா கொத்தி விட்டால் தான் அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்திருக்கும், நல்லாயிருக்கும். அது அந்த இனிப்போடு சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நெய் மணமும் முட்டையுடைய மணமும் தான் நல்லாயிருக்கும், ஜாஸ்தி நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு முட்டை சுவை பிடிக்கலன்னா அதில் நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் துருவின தேங்காய் துருவில் ஆட் பண்ணுறேன். டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட் கிடைக்கலன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுங்கள். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ண உடனே நல்லா கிளறி விடுங்க. ஒன்று போல் நல்லா கிளறி விடணும். இது ஈத் அப்போ நல்ல சைட் டிஷ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்வீட் டெசர்ட் ஒன்று செஞ்சு வைப்பாங்க. அதுக்கு இந்த முட்டை போட்ட இனிப்பு இடியாப்பம் தான் செய்வாங்க. இது சாதாரண நாளில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதுக்கு மேலே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணுறேன். இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த லாக்டவுனில் உங்களுக்கு இருக்கிற வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் ஈஸியான இந்த மாதிரி முட்டை இடியாப்பம் செய்யலாம். இடியாப்பம் சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கெஸ்ட் யாரும் வந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். வழக்கமாக செய்கிற கேசரியை விட இந்த முட்டை இடியாப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீனிஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.